வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், இப்போது வளர்ந்து வர்ற ஒரு இளம் வழக்கறிஞராக இருக்கீங்க. அதுவும் நீங்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஸோ இப்போ எங்களுக்கு என்னென்னா, ஆக்சுவலாக தென் மாவட்டத்தை பொறுத்த அளவில் எல்லாருடைய பார்வையும் வித்தியாசமாக இருக்குது. இப்போ நீங்கள் சென்னையை பார்த்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சென்னை இந்த சைடு திண்டிவனம், விழுப்புரம், அதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு மதுரை வரைக்கும் எங்களோட பார்வைகள் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இதே தென் மாவட்டத்தை பொறுத்தளவில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பார்வைகள் வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக தென் மாவட்டத்தில் என்னதான் மேம் நடக்குது? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக ஒரு 1 or 2 months பேக் ஸ்கூல்லையே ஒரு பையன் இன்னொரு பையனை அறிவாளால் வெட்டிட்டான்னு சொல்லி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சரி, அதான் உண்மையிலேயே தென் மாவட்டத்தை பொறுத்தவரை என்னதான் நடக்குது? நீங்கள் அதுவும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க பர்டிகுலராக. ஸோ அதான் என்னங்கிறத பற்றி உங்களுடைய பார்வை என்ன மேம், கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாருமே அப்படி கிடையாது சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாருமே அப்படி கிடையாது. சில விஷயங்கள் அப்படி நடக்குது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் பேசிக்காக அங்கங்கே உள்ள நிலவரங்கள் அப்படி. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தென் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு 3 கம்யூனிட்டி கொஞ்சம் மேஜராக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒவ்வொரு ஊரை கடந்து தான் அடுத்தடுத்த கம்யூனிட்டிக்கு போகிற மாதிரி வரும் தென் மாவட்டத்தில். ஸோ அந்த ஊரை கடந்து போகும்போது அவங்க சாதாரணமாக பண்ணுற விஷயங்கள் ஒரு ஊர் பிரச்சனையாகி அது ஒரு கேஸ்ட் பிரச்சனையாக மாறிடுது. நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வர்ற ஒரு ஆங்கர் தான் அது. ஒரு விஷயம் ஏதாவது யாராவது தப்பு பண்ணால் சாதாரணமாக நம்ம தட்டி கேட்போம்ல, அந்த மாதிரி தட்டி கேட்குற பிரச்சனை இல்லை, சாதாரணமாக அவங்களோட தப்பை சுட்டி காட்டுற பிரச்சனை தான் கடைசியில் நம்மளோட ஜாதி பிரச்சனை அந்த மாதிரி வந்துடுது. ஸோ இதுதான் ப்ராப்பராக எல்லா மனுஷங்களுக்கும் உள்ள. ஸோ பேசிக்காக எல்லாத்துக்கும் காரணம் இந்த மது பிரச்சனை தாங்க. ஸோ இந்த மாதிரி இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாகி தேவையில்லாமல் அந்த சாதாரணமாக ஒரு கிளாஸ்மெட்டில் தொடங்குற பிரச்சனை தான் ஒரு ஜாதி பிரச்சனை வர வருது. ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் தண்ணி அடிப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஒரு வார்த்தை கூட வரும். இல்லைன்னா பைக்கில் போகும்போது ஸ்பீடாக போய் வழியில் சின்ன பசங்க, லேடிஸு அவங்க மேலெல்லாம் இடிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனையில் அந்த ஊரில் உள்ள பெரியவங்க தட்டி கேட்கும்போது அது ஒரு ஊர் பிரச்சனையாகவும் ஒரு ஜாதி பிரச்சனையாகவும் மாறிடுதுங்க. இதுதான் பேசிக் கான்செப்டே. அந்த மது பிரியர்கள் அந்த மாதிரி தேவையில்லாமல் ஆரம்பிக்கிறது தான் அந்த பிரச்சனைகளே முடியுது. அதாவது 3 மேஜர் பெல்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்க ஊரெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்கள் அந்த செட்டிக்குள பக்கம். ஸோ எங்க ஊருக்கு அடுத்து சீவலப்பேரி, அடுத்து கீழநத்தம், அடுத்து ஒவ்வொரு பெல்ட் இருக்கு. ஒவ்வொரு கேஸ்ட் ரீதியா அந்தந்த ஊருக்காரங்க இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மது பெரியர்கள் மதுவை குடிச்சுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வண்டியை ஓட்டி அங்க சின்ன பிள்ளைங்க மேலேயும் பெரியவங்க மேலேயும் மோதி எடுத்து அதை யாராவது ஊர்ல 4 பேர் கேட்கும் போது அவங்க ஊர்ல இருந்து ஒரு 4 பேரை கூட்டு வந்துடுறாங்க பஞ்சாயத்துக்கு. இதுதாங்க பேசிக்காவே பிரச்சனை தொடங்குற இடமே அதுதான். ஸோ அந்த மதுவை ஒழிச்சிட்டோம்னாலே மேஜர் பிரச்சனைகள், மேஜர் ப்ராப்ளம்ஸ் போயிடும். ஸோ இதுதான். அதே இது நீங்க திருநெல்வேலிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, அவ்வளோ பாசக்காரங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையிலலாம் பாருங்க, அது சென்னையிலலாம் கேஸ்ட் ரீதியா பார்க்கவே மாட்டாங்க. நீங்க திருநெல்வேலிக்காரங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா சென்னையை பொறுத்தவரை, சென்னை மட்டும் இல்ல, வேற சிட்டிஸ் போனா கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, பொதுவா காமனா நீங்க என்ன கேஸ்டா இருந்தா கூட திருநெல்வேலிக்காரங்களா அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஊர்ல இருக்கும்போது உங்களுக்கு அந்தந்த ஜாதி ரீதியா பிரச்சனைகள் வருதே தவிர, இதே இது நீங்க வேற வெளியூருக்கு போனீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் நல்லா ஒத்துமையா தான் இருக்காங்க. திருநெல்வேலிக்காரங்களா அவ்வளவு பாசக்காரங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன், அந்த பையனுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து வெட்டுக்காயம் ஏற்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரோஸ்மேரி ஸ்கூல்லையும் ஒரு பையனை இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது. அருவாளை கொண்டு வெட்டிட்டாங்க. இந்த சின்ன பசங்களோட மனசுல யார் இந்த மாதிரி ஒரு நஞ்சை விதைக்கிறாங்க? இதுக்கு காரணம் ஜாதின்னு நினைக்கிறீங்களா? எப்படி? இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் தான் இருக்கு. ஸோ நீங்கள் திருநெல்வேலின்னு மட்டும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஏரியாவை நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன பிரச்சனைன்னு தெரியும். ஆனால் என்ன அப்படின்னா, இது காமனாக மாணவர்களுக்குள்ள பிரச்சனை. கிளாஸில் அவங்களுக்குள்ள பிரச்சனை. அதை எடுத்து இவங்க ஜாதி பேரை சொல்லி போர்ட்ரே பண்ணி அதெல்லாம் ஒரு தப்பான விஷயம்.
நான் என்ன சொல்றேன், மத்த கேஸ்டுக்குள்ள நீங்க வெட்டு குத்து அந்த மாதிரி நடந்ததுன்னா அது வேற விஷயம். வகுப்பறையில ஒரு மாணவனுக்கு இது வந்து இப்ப ஒரு பென்சில் பிரச்சனைங்க. அவன் அருவாள் எடுத்து வெட்டுனது வந்து ஒரு பென்சில் பிரச்சனை. அதை வச்சுட்டு திருநெல்வேலிக்காரங்கனாலே அப்படிதான், ஊனா ஜாதியில வெட்டிடுவாங்க அப்படி இப்படின்னு ஜாதிய ஸ்கூலுக்குள்ள நீங்க ஏன் கொண்டு வரீங்க? அதான் நான் என்னோட பொதுவான கருத்து அதுதான். பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆனா நீங்க திருநெல்வேலியில ஒருத்தன் வெட்டுனா மட்டும் இல்ல குத்துனா மட்டும் இல்ல, இந்த மாணவர்களுக்குள்ள பிரச்சனையை வந்து ஜாதி பிரச்சனையா வந்து போர்ட்ரே பண்றாங்க. சோ இதை ஒரு நார்மலா, அதுவும் என்ன சொல்றாங்க, திருநெல்வேலிக்காரங்கனாலே இப்படிதான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணி அருவாளை தூக்கிடுவாங்க. ஆஸ் அ திருநெல்வேலிக்கார பொண்ணா எனக்கெல்லாம் இதை வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்குதுங்க. ஏன் வந்து நீங்க அதை அந்த ஒரு சமூக பார்வையிலேயே பாக்குறீங்க? அதுதான் நான் கேட்கறேன். ஒரு இதா அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பிரச்சனையோ அவனை கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணாதான் தெரியும். ஸ்கூல்ல என்ன ப்ராப்ளம் இல்ல அவனோட பர்சனாலிட்டியில என்ன ப்ராப்ளம், அதை வந்து நீங்க செக் பண்ணணும். அதை விட்டுட்டு அவன் திருநெல்வேலிக்காரன், அவனுக்கு ஜாதி வெறி இருக்கு, அதனாலதான் கிளாஸ்லயே அருவாள் எடுத்துட்டான், அந்த மாதிரிலாம் போர்ட்ரே பண்ணக்கூடாது. இது வந்து நார்மலா ஒரு பசங்களோட பிரச்சனை. சோ நம்ம கொஞ்சம் டீப்பா உள்ள போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் நிறைய சமுதாயத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க. அதுக்காக நம்ம வந்து பர்டிகுலர் சமுதாயத்துக்கு கூட தான் பிஹேவ் பண்ணுவோம் அப்படிலாம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாகநேரியிலையும் தேவர் குலத்துல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. தேவேந்திர குல வேளாளர் அதுல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் காலேஜ் படிக்கும் போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்ப வர என்கிட்ட சட்ட ஆலோசனை எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. சோ அதனால அப்படி இப்படின்னு எந்த ஒரு பார்ஷியாலிட்டியுமே திருநெல்வேலியை பொறுத்தவரை கிடையாதுங்க. நம்மளா வெளியில இருந்து பாக்குறவங்க அவங்க அப்படி, அவங்க அந்த ஜாதி, அவங்க இந்த ஜாதி நம்ம தான் பிரிக்கிறோம். திருநெல்வேலிக்காரங்களை பொறுத்தவரை எல்லாருமே ஒண்ணுதான் என்ன பொறுத்தவரை. ரொம்ப நன்றி மேடம், உங்கள் டைம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. மேலும் இன்னும் ஃப்யூச்சரில் உங்களை நிறைய நேர்காணல் எடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி விவாதம் பண்ணுவோம் கண்டிப்பாக. நன்றி. நன்றி சார், நன்றி நன்றி.